சென்னையில் தமிழ்நாடு செவிலியர் கவுன்சிலிங்கின் 100 விழாவை தொடங்கி வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு செவிலியர் கவுன்சில்தான் தென்கிழக்கு ஆசியாவிலேயே முதல் செவிலியர் கவுன்சில் என்று பாராட்டினார். முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது உடனிருந்து கவனித்துக் கொண்டவர்கள் செவிலியர்கள்தான். அவர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறினார் உதயநிதி ஸ்டாலின். தலைவர் மருத்துவர் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் தலைவர். பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எனக்கு அவர் சொந்த தாய் மாமா. என்னை தூக்கி வளர்த்தவர் அவர். இன்னும் சொல்ல போனால் கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இல்லத்தில் நானும் அவரும் ரூம்மேட். 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தான் படித்தோம். அவர் நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டாரு. நான் சரியாக படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். இந்த நிலைமையில நான் இங்கே எடுக்கிறதுக்கும் மிக மிக முக்கியமான காரணம் திரு ராஜமூர்த்தி அவர்கள். என்னை அழைத்தமைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள இந்த வாய்ப்பை அளிப்பதற்கு நான் மீண்டும் திரு ராஜமூர்த்தி மாமா அவர்களுக்கும் உங்களுடைய துறை அமைச்சர் அண்ணன் மாசன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகின்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு செவிலியருடைய முகத்தை பார்க்கின்ற போது மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கை உணர்வும் பாதுகாப்பு உணர்வும் எனக்கு ஏற்படுகின்றது. ஏனென்றால் உலகில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய சொந்த தாயோடைய முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கக்கூடிய செவிலியர்கள் உங்களுடைய முகத்தை தான் அவங்க பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், பூரிப்படைகின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய தமிழ்நாட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க. அந்த ஒரு வாரமாக நான் தமிழ்நாட்டுடைய இந்த இடத்துக்கு சென்றாலும் மக்கள் என்னை பார்த்து கேட்பது, அண்ணன் முதலமைச்சர் எப்படி இருக்கிறாரு, தலைவர் எப்படி இருக்கிறாரு, எங்கள் அண்ணன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு தான் என்கிட்ட விசாரித்தாங்க. நான் அவங்ககிட்ட தான் தலைவர் நல்லா இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 2-3 நாட்களில் வீடு வந்துடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு சொன்னோம். இன்றைக்கு காலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று வீடு திரும்பி இருக்கின்றார். அதற்கு இந்த நேரத்தில் அவருக்கு உற்ற துணையாக இருந்த மருத்துவர்கள், மிக மிக முக்கியமாக உங்களை போன்ற செவிலியர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் இன்றைக்கு 100 ஆண்டுகளை கடந்திருக்கின்றது. அரசியல் சார்பற்ற ஒரு கவுன்சிலை ஓராண்டு நடத்துவது ரொம்ப கஷ்டம், சிரமம். ஆனால் நீங்கள் 100 ஆண்டுகளை கடந்திருக்கிறீங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துகின்றேன். இந்த கவுன்சிலுக்கும் நம்முடைய திராவிட இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடி இயக்கமான நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான், அதாவது 1926ஆம் ஆண்டில் மெட்ராஸ் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் பில் கொண்டு வரப்பட்டு அது சட்டமாக்கப்பட்டது. நீதி கட்சி நிறைவேற்றிய அந்த சட்டம்தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக செவிலியர் பணிக்கு சட்டபூர்வமான ஒழுங்குமுறையை வழங்கியது. இந்த கவுன்சில் தான் இந்தியாவில் மட்டுமல்ல, தென்கிழக்கு ஏசியாவிலேயே செவிலியர்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் கவுன்சில் என்ற பெருமைக்குரியது. அதேபோல் உலகிலேயே 3ஆவதாக 100 ஆண்டு காணுகின்ற செவிலியர் கவுன்சில் என்ற பெருமை நம்முடைய தமிழ்நாட்டு செவிலியர் கவுன்சிலுக்கு உண்டு. எனவே இந்த கவுன்சில் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இது நம்முடைய இந்தியாவிற்கு மிகப்பெரிய பெருமையாக திகழ்கின்றது.